நம்ம வீசநகரோல இந்த மிஷின் பேர் பார்த்தீங்கன்னா தண்டர்பாய் மில்கிங் மிஷின். இதை நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டைம்ல பெட்ரோல் இன்ஜின் போட்டு நம்ம கொடுத்துருவோம். ஒரு 7 HP பெட்ரோல் இன்ஜின்லயுமே ரன் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 மாட்டுக்கு மேல வச்சிருக்கவங்க, கரண்ட் விட்டு அப்பப்ப விட்டு விட்டு போகும், ஸோ கரண்ட்லயே நம்பியே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க கரண்ட் இல்லாத டைம்ல என்ஜின் ரன் பண்ணி விட்டு என்ஜின்ல இருந்து நம்ம பால் கறந்துக்கலாம். இதுல பக்கெட் செட் பாத்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட் செட் கொடுத்துருக்கோம். 1 மணி நேரத்துக்கு நம்ம 15 மாடுல இருந்து 20 மாடு வரையுமே இதுல பால் கறந்துக்கலாம். ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டு ஃபிக்ஸ்டு பைப் லைன் மாதிரியும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ட்ராலி மாதிரியுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூவ் பண்ணிட்டு போறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சப்போஸ் ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நாங்க கேனை மட்டும் மூவ் பண்ணி போய்க்கிறோம்னா இந்த லாக் பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம மோட்டர்ல இருந்து வயர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்க டைரக்டா சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க ரன் பண்ணிக்கலாம். இதுல வேக்கம் ஹவுஸ் பாத்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு 5 மீட்டர் கிட்ட நீங்க மாடை நவுத்தி வச்சுட்டு நீங்க பால் கறந்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பல்சர் டைப் மில்கிங் மிஷின். நம்ம கையில பால் கறக்கிறப்ப எப்படி மசாஜ் பண்ணி விட்டு விட்டு பால் கறப்போமோ அதே மாதிரி அந்த மிஷின்ல பால் கறக்கிறப்ப இருக்கும். அதே மாதிரி மடி சுருங்கிருச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், மில்கிங் மிஷின் யூஸ் பண்றப்ப ரத்தம் ஏதாவது வருமா, மடி நோய் ஏதாவது வர சான்சஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க பல்சர் டைப் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே மாட்டுக்கு வராது. ஏன்னா இது மடி பால் வர்ற வரையுமே உங்களுக்கு மசாஜ் பண்ணி தான் பால் வரும். சப்போஸ் உங்களுக்கு பால் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே மசாஜ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். மடி நல்லா சுருங்கிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும். ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்றதுனால மாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. மடி நோய் வர்றதுக்கோ ரத்தம் வர்றதுக்கோ அந்த மாதிரி எந்த விதமான சான்சஸுமே இருக்காது. நம்பி இந்த மிஷினை வாங்கலாம். அதே மாதிரியே கேன் ஃபில் ஆயிடுச்சுனாலுமே நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். கேன் ஃபில் ஆயிடுச்சு நீங்க பார்க்காம விட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். இது நீங்க பார்த்து வச்சுட்டு கேனை பாலை மாத்தி வச்சுட்டு திரும்பி நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பல்சேட்டர் டைப், இதுக்கு பேர் தான் பல்சேட்டர். மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மிஷினுக்கு நீங்க மோட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மோனோ பிளாக் கொடுத்துருக்கோம். இதனால சவுண்டும் அதிகமா வராது, உங்களுக்கு ஆயிலுமே ரொம்ப அதிகமா செலவு தேவைப்படாது. உங்களுக்கு ஒரு 50 ml நம்ம யூஸ் பண்ணோம்னா போதும். அதே மாதிரி என்ஜின் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாவும் இன்ஜின் ஆயில் ஒரு 600 ml இருந்து ஒரு 700 ml தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒவ்வொரு டைமே காலையிலேயே சாயங்காலம் நம்ம பால் கறந்த உடனே எப்படி பால் கறக்குறோமோ அதே மாதிரி நீங்க ரொம்ப சூடான தண்ணி இருக்க கூட ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியிலே போடக்கூடாது. நார்மல் வார்ம் வாட்டர்ல இந்த கிளாஸட் அப்படியே போட்டீங்கன்னா தண்ணி இது வழியா உள்ள போய் உங்களுக்கு கேனுக்கு போயிடும். நீங்க கேனை கழுவி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி இந்த மிஷின்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் இருக்கு. இந்த மிஷினை பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடத்துலயுமே நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்றதுனால பண்ணிக்கலாம். நன்றி.